சொல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் இருந்து அவர் என்ன காப்பாங்களா ஒன்றுமே ருசிக்காம அங்கிருந்து என்ன பண்ணுது, அவருடைய சிலுவை பாடு ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு எப்போ சைவ பிரகாரமா நமக்கு எப்போ தாகம் ஏற்படும், நமக்கு எப்போ தாகம் வரும்? எல்லாரும் சொல்லுங்க. நம்ம ஈஸியான கொஸ்டின் தானே கேட்குறீங்க. எப்போ நம்ம தாகம் வரும்? தாகமா தான். எப்போ தாகமா இருக்கும் நமக்கு தெரியல. ஆமா, நமக்கு நீர் சத்து நம்முடைய உடம்புல கம்மியாகும் போது நமக்கு என்ன ஆகுது, தண்ணி கொஞ்சம் குடிச்சா நமக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணும். ரொம்ப தூரம் நம்ம பிரயாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா உடனே என்ன கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். வேற எப்போலாம் ஓடிட்டு நின்னா டயர்டானா அப்படி தண்ணி நமக்கு குடிக்கணும்னு சொல்லி நம்ம இன்னொன்று நம்ம வேலை செஞ்சா தோணும். அப்புறமா நமக்கு ஏதாச்சும் உடம்புல ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, மருத்துவமனையில் நம்ம பலவீனப்பட்டு இருக்கோம், வியாதியோடு கூட இருக்கோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், தண்ணி குடிக்கணும்னு தோணும். ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பெட்டில் படுக்க வச்சிருப்பாங்க, குளுக்கோஸ் மட்டும் தான் ஏறிட்டு இருக்கும். ஆனாலும் நம்முடைய உடலுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி தோணும், அப்படிதானே? ஆனால் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல இருந்து அவருடைய பாடு என்ன பண்ணுது ஆரம்பிக்குது. அடிக்கப்படுறாரு, அழுறாரு, வேதனைப்படுறாரு, காயங்கள் உடம்பெல்லாம் காயம், ரத்தம் வருது. நம்ம போய் ஜிஹெச்ல போய் ஒரு பிளட் டெஸ்ட் குடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், உடனே தண்ணி குடிப்போம். ஆனால் அவருடைய உடம்புல இருந்து ரத்தம் என்ன பண்ணுது, நீரா போயிட்டு இருக்கு. அவ்வளோ காயங்களையும் பட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ சிலுவையை சுமந்து கல்வாரி மலையில சிலுவையில தொங்கிட்டு இருக்கும் போது என்ன பண்றாரு, அந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன் அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம்? அதுக்கு முன்னாடியே கூட என்ன பண்றாங்க, ஒரு டைம் வெள்ளை கோலம் கலந்த காரியம் என்ன பண்றாங்க கொடுக்குறதா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. மத்திய எழுதின புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. முன்னாடியே அவர் தண்ணி குடிச்சிருக்கலாங்களா? ஏன் அப்போ குடிக்கணும்? சிலுவையில தொங்கும் போது முன்னாடியே தண்ணி தாகம் இருந்துருக்கும் தானே. அவர் மனிதராக தானே இருந்தார் இந்த உலகத்துல. கடவுளாகவும் வாழ்ந்தாரு, 100% மனிதனாகவும் வாழ்ந்தார் சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் முதல் கொண்டு அவர் இறக்கும் போது வரைக்கும் வேதத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுறது, அவருடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. மத்தேயு சொல்லுவாரு, ஒவ்வொரு அவருடைய சம்பவத்தை எழுதும்போது சொல்லுவாரு, ஏசாயா தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. தீர்க்கதரிசன ஆகமங்களில் சொல்லப்பட்டது போல நடந்தது. இந்த சம்பவத்துக்கு அடையாளமாக இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தையும் தேவன் அங்கே நிறைவேற்றி கொண்டு வந்ததை நம்ம என்ன பண்ணுறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், மறிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்ன பண்ணணும், இந்த ஒரு வேத வசனமும் என்ன பண்ணணும், நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அப்படின்னு சொல்லி அதில் சொல்லப்பட்டிருக்க ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கலாம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அப்போ வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம், பிதாவினால் தனக்கு சொல்லப்பட்டதான காரியங்கள் நிறைவேறும்படியாக தேவன் என்ன பண்ணாரு, தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்போ பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், அந்த உலகத்துல நிறைவேற்றி முடித்தார். பிதா என்னெல்லாம் செய்ய சொல்றாரு அதெல்லாம் என்ன பண்றாரு, செய்தார். அதுதான் அவருடைய விருப்பமா இருக்கு. அதுதான் நம்ம யோவான்ல வாசிக்கிறோம், பிதா எனக்கு சொன்னதை நிறைவேற்றணும், அதுதான் எனக்கு என்னது மெய்யான போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். அப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் என்ன பண்ணல, ஒரு நாளும் தவறவில்லை. அவர் பிதாவை என்ன பண்றாரு, மெயின் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அவருடைய சித்தத்தின்படி, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே செய்யவே நான் என்ன பண்ணேன்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தேன்னு சொல்லி யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் இறக்குற வரைக்கும் என்ன பண்றாராம், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறார். இதன் மூலமா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் என்ன பண்ணணும், அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார், நாமளும் என்ன பண்ணணும், ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக ஒவ்வொருத்தர் மேலையும் தேவன் என்ன பண்றாரு, ஒவ்வொரு சித்தத்தை வைத்திருக்கிறார். நம்ம உலகத்துல சும்மா பிறந்துட்டு சும்மா சாகிறதுக்கு இல்லை, தேவன் நம்மளை ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்ம மேல
வைத்திருக்கிறார். அதை செய்து முடிக்கவே நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவினாலே நிரப்பப்படவும். இதுல சொல்லப்பட்டிருக்கும், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால நம்ம என்ன பண்ணணும்? நிரப்பப்படணும். அவருடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னது என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்திருக்கணும். அந்த அறிவு எங்கிருந்து வரும்? தேவ சமூகத்துல இருந்து வரும். நம்ம மேல தேவனுடைய திட்டம் என்பதை நம்ம அறிந்து என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒரு பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு, லூக்கா 12ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 47. இதுல சொல்லப்பட்டிருக்கு, தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில என்ன சித்தத்தை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து அதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அவருடைய சித்தத்தை செய்கிறதற்கு நம்ம செய்யணும். அதை தான் தேவன் வந்து இந்த இடத்துல சொல்றாரு. அப்படி செய்யலை அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்? அடிக்கப்படுவோம். அநேக அடிகள் அவனுக்கு அடிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதலாவது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்குறோம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தேவனுடைய பிதாவின் சித்தத்தை இயேசு கிறிஸ்து எப்படி செய்து நிறைவேற்றினாரோ அதே மாதிரி நம்ம பூமியில் வாழ்கிற நாட்கள்ல தேவனுடைய சித்தம் என்னது என்பதை அறிந்து அவருடைய சித்தத்தினால நம்ம நிரப்பப்பட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். அதை செய்கிறவர்களாகவும் நாம இருக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போ வந்துட்டு நம்ம சப்ஜெக்ட் என்னது? தாகமாக இருக்கிறேன். தேவன் சிலுவையில் பேசின வார்த்தை என்னது? தாகமாக இருக்கிறேன். தாகமாக இருக்கிறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் இருந்து ஒரு மனுஷன் வந்து தாகமாக இருக்குப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? தண்ணி கொடுப்போம். இதில் வந்து கொஞ்சம் காசு நிறையா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஜூஸ் வாங்கி கொடுப்போம். நம்மளுடைய தகுதிக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவங்கள விசாரிப்போம். அப்படிதானே? இப்போ ஆண்டவர் இந்த இடத்துல தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம எல்லாரும் காதுலேயே அது என்ன பண்ணுது? விழுது. தாகமாக இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை நாம் என்ன பண்ண வேண்டியிருக்குது? தீர்க்க வேண்டியிருக்கு. அப்படிதானே? தாகமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய தாகத்தை நாம தீர்க்கணும். அவர் வந்து ஞான கண்மலை, அவர் ஜீவ தண்ணீராகிய ஊற்று, அவரிடத்துல வந்து ஜீவ தண்ணீர் வருகிறது. அவருடைய தாகத்தை நாம எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா நம்மளால ஃபுல்லா அவருடைய தாகத்தை தீர்க்க முடியுமா அப்படின்னா கிடையாது. நம்ம முயற்சி பண்ணணும். நம்ம ஆட்டுக்குட்டிகளா இருப்போம். சரி, இப்போ தேவன் வந்து சிலுவையில சொல்றாரு தாகமா இருக்கிறேன்னு சொல்லி. இதே வார்த்தையை தேவன் என்ன பண்றாருன்னா உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு பெண்ணிடத்துல பேசுறாரு. நம்ம அந்த பகுதியை வாசிக்கலாம். சமாரியா ஸ்திரீ. யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இதுல வந்து ஸ்ட்ரெயிட் ஆண்டவர் என்ன பண்றாரு? தாகத்துக்கு தா அப்படின்னு சொல்லி ஒரு சமாரியா ஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு. அப்போ அங்க என்ன பண்றாரு? சிலுவையில நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்திரீ அங்க இருந்திருப்பாளாம் சிலுவையில? ஒருவேளை இருந்திருந்தா அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சிலுவையில இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு இந்த வார்த்தையை பேசும்போது அந்த ஸ்திரீ அங்க இருந்திருந்தானா அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு எனக்கு ஜீவ தண்ணீர் தாரேன்னு சொன்ன இயேசு என்ன பண்றாரு? இன்னைக்கு தாகமா இருக்கிறேன்னு சொல்லி சிலுவையில என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தொங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சிருப்பா. அப்படிதானே? நம்மளையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய நம்மளுடைய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரா? தாகமா இருக்கிறாரு. நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு வசனம் சொல்லப்பட்டு நம்ம ஏற்கனவே தாகமாக இருக்கிறேன்னு அது வாசித்தோம்ல. அதில் யோவான் 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலை தோய்த்து
ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். காடி நிறைந்த பாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து புளிப்பு. நம்ம சொல்லுவோம்ல, இப்போ சோறு வடிச்சிட்டு தண்ணி வச்சுருப்போம்ல, அந்த தண்ணி என்ன சொல்லுவோம்? கழனி தண்ணி சொல்லுவோம். மாட்டு குத்துற தண்ணி. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்? வச்சுருப்போம். அது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? புளிச்சிடும். இப்போ அந்த மாதிரியான புளிச்ச ஒரு காடி தண்ணீர் என்ன பண்ணப்பட்டிருக்கு? அங்கே சிலுவையின் கிட்ட இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க? கடற்காளானை காடியிலை தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஈசோப்பு தண்டு அப்படின்னு சொன்னால் அது வந்து மருத்துவ குணம் நிறைந்த ஒரு மூலிகை. அந்த செடியில் மாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, கடற்காளான் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது, அது அந்த தண்டில் மாட்டி அந்த காடியில் முக்கி ஆண்டவருடைய வாய்க்கு நேராக நீட்டி கொடுக்குறாங்க. இதே ஒரு வசனம் வந்துட்டு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 69. நம்ம போன வாரம் கூட நம்ம வாசித்தோம். சங்கீதம் 69:19 நினைக்கிறேன். இல்லை 21 வாசிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கு, என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். நாம தாகத்துக்கு ஆண்டவருக்கு என்ன கொடுக்குறோம்? இங்கே என்ன பண்ணாங்க? காடியை கொடுத்தாங்க. அது இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, இன் மை thirst they gave me vinegar to drink. வினிகர் பார்த்துக்கலாம். நம்ம ஊறுகாக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? வினிகர் ஊற்றுவோம். அந்த மாதிரியான ஒரு போதை மருந்தை என்ன பண்ணுறாங்க? எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு நல்ல திராட்சை ரசத்தை அல்ல, புளிப்பு நிறைந்த காடியையே என்ன பண்ணாங்க? எனக்கு குடிக்க கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல நாம் யோசித்து பார்ப்போம், அப்படி ஒரு கசப்பு கலந்த ஒரு காடியை நாம் ஆண்டவருக்கு கொடுக்குறோமா? நம்ம வேதத்தில் சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். இந்த கசப்பு அப்படின்னாலே அது வந்து தீமையை குறிக்கும், பாவத்தை. அப்படிப்பட்ட ஒரு இதை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 2:19. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீயும் தேவனை கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனையின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எப்படி ஆண்டவருக்கு கசப்பை கொடுக்குறேன் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் அதுதான் என்னதான்? பொல்லாப்பும் கசப்புமான காரியம் சொல்லிட்டு நீ என்ன பண்ணு? உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த கசப்பு கலந்த காடி, அந்த கசப்பான காரியம் என்ன அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும், ஆண்டவரை விட்டுட்டு தூரமாக போகிறதும், அவரை பற்றுகிற பயம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் என்னதான்? கசப்பான காரியம். அப்போ ஆண்டவரை குறித்ததான ஒரு பயம் இல்லை அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம்? கசப்பான காடியை அவருக்கு பானம் பண்ண கொடுக்கிறவராக இருக்கும். நம்ம வந்து யோசித்து பார்த்தோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? கர்த்தரை விட்டுட்டு நம்ம பின்வாங்கி போகிறோமா? உலக காரியங்களை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்கணும். உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பொல்லாப்பான காரியத்தை நம்ம செய்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நினச்சி பார்க்கணும். நிறைய நேரம் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனால் ஆண்டவரை பற்றிய பயம் நம்மளிடத்துல இல்லை. ஆண்டவர் தானே, தப்பு செஞ்சுட்டு என்ன பண்ணிக்கலாம்? போய் மன்னிப்பு கேட்கலாம். அவர் தான் மன்னிக்கிறதுக்கு தயை பெருத்தவராக இருக்கிறாருல. என்ன அப்படி என்ன பண்ணுறோம்? நிறைய நம்ம பாவம் செஞ்சிட்ருக்குறோம். சின்ன சின்ன பாவம் தான், அது என்ன ஆயிடுது? பெருசாகிடுது. சின்ன பொய் தான் என்ன ஆயிடுது? பெருசாயிடுது. தம்பிகளா, சின்ன பொய் தான் என்ன ஆயிடுது? பெருசாயிடுது. இந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஸ்கூலில் திருடினாலும் சரி, மற்ற பசங்களை அடித்தாலும் சரி, என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். நம்ம யாருடைய பிள்ளைங்க? ஆண்டவருடைய பிள்ளைங்க. பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். சொல்லப்பட்டிருக்கலாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் பாவிகளுடைய வழியில்
இல்லாமலும். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், யாருடைய வழியில நடக்கணும், யாரு கூட நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். அடுத்து நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 17:25. மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். இல்ல சொல்லப்பட்டிருக்கு, மூடனாய் இருப்பவன் தன் பெற்றாருக்கு எப்படி இருக்கானா, கசப்பாயிருக்கு. நம்ம எல்லா நேரத்திலையும் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், உணர்ந்துக்கணும். முதலாவது பார்த்தோம், நம்ம என்ன பண்ணக்கூடாது, கர்த்தரை விடக்கூடாது, அவரை பற்றுகிற பயத்தோடு கூட இருக்கணும். இப்போ மூணாவது காரியம், மூடனா இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவன் பெற்றோருக்கு கசப்பானவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெற்றோருக்குன்னா ஏன் அப்பா அம்மாவுக்கு தானே அப்படிங்கிற, அவர் தான் நம்மளை செழிப்பித்த கண்களை, அவர் தான் நம்மளை பெற்றெடுத்த தேவன் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது, மறந்துவிடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் நம்ம கவனமா இருக்கணும். உபாகமம் 29:18 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை விட்டு அகலுகிற இருதயம் உள்ளவர்களாய் இராமல் பாருங்கள். அகலுகிற அப்படின்னா பிரிந்து போகிற, அவரை விட்டு விடுகிற, அப்படி இருதயம் உள்ளவர்களா நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இருக்கக்கூடாது. முதல்ல சொல்லப்பட்டது போலதான், கர்த்தரை விடக்கூடாது, கர்த்தரை பற்றுகிற பயத்தோடு கூட நாம இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னா நாம அவருக்கு கசப்பான பானத்தை அல்ல, அவருக்கு நல்ல பானத்தை அவருக்கு என்ன பண்றோம், கொடுக்கிறோம். அப்புறமா வாசிக்கலாம். முதலாவது நம்ம பார்த்தோம், சரீர பிரகாரமா எப்படி தாகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரீர பிரகாரமா நம்ம பலவீனப்படும் போது, நம்ம நிறைய பிரயாணம் பண்ணும்போது, அதிகமான வேலை செய்யும் போது தாகம் ஏற்படுது. ஆவிக்குரிய பிரகாரமா எப்போ நமக்கு தாகம் வரும், நம்மளுடைய ஆவியில எப்போ நமக்கு தாகம் வரும், தாகம் தாகம் எப்போ வரும், ஆண்டுடைய வாழ்க்கையில இருக்கலாம். நம்ம சிலுவை பாடுகளை தியானிக்கலாம். பாடு அனுபவிக்கும் போது, சிலுவை சுமக்கும் போது என்ன வருது, தாகம் உண்டாகும். சிலுவை சுமக்கணும், பாடுபடணும். யாருக்காக, ஆண்டவருக்காக நம்ம பாடுபடும் போது நமக்கு ஆவியிலே தாகம் உண்டாகும். அப்போ ஆண்டவர் சொன்னார்ல, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி அத்தனை மனுகுலத்தையும் பார்த்து தேவர் என்ன பண்ணாரு, தாகமாய் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு. நமக்கு ஒரு மனிதனை பார்க்கும்போது தாகம் இல்லை அப்படின்னா நாம என்ன பண்ணலை, இன்னும் சிலுவையை சுமக்க பழகல. ஒரு மனுஷன் நமக்கு பிரியமானவன், நம்ம கிட்டதான் இருக்கிறான், இவன் எப்படியாவது ஆண்டவருக்குள்ள வரணும் அப்படிங்கிற அந்த தாகம் எப்போ ஏற்படும் அப்படின்னா அவருடைய சிலுவையை நாம ருசி பார்க்கும் போது நமக்கு அப்படிப்பட்ட தாகம் உண்டாகும். நம்ம வாசிக்கலாம். அடுத்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிற பானம் எப்படி இருக்கணும்னா நல்ல திராட்சரசத்தை நாம கொடுக்கணும். அடுத்தது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு